friends, vanakkam and welcome to the channel. In the video, TRB Polytechnic Lecturer Recruitment Exam, IT Department oda question paper oda 2 marks questions and analysis paapom. And video oda end la vandu endha questions enga irundhu ketirukanga and endha subject endha book la irundhu ketirukanga and evlo weightage அப்படினு சொல்லிட்டு நம்ம அந்த டீடைல்ஸ் பார்க்க போறோம். So வீடியோட end வரைக்கும் மறக்காம பாருங்க. So first question வந்து the data in register of input output port is. So இதுக்கு answer வந்து read by the host to get the input. So இதுக்கு proof வந்து design and implementation of operating system by Vivek, Manish and Shantanu Sharma இந்த bookல கொடுத்திருக்காங்க. So அதை கொடுத்திருக்கேன். அதுல கொடுத்திருக்காங்க processor provides a function code in command bus called input output command. அதுல வந்து 4 registers இருக்கும். அதுல வந்து data in register is read by the host to get the input and data out register is written by the host to send the output. அடுத்த question பாத்தீங்கன்னா NPTEL ஓட data structures courseல assignmentல கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இது. So இவங்க வந்து ஒரு infix expression கொடுத்திருக்காங்க. Which then the value obtained is the same as the value of which of the following prefix expression. அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த infix prefix convert பண்ணுவோம். So நம்ம stack வச்சு convert பண்ணும்போது suppose inputல வந்துட்டு inputல வரக்கூடிய ஆபரேட்டரும் stackல இருக்கக்கூடிய ஆபரேட்டரும் சேம் precedence இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த inputல வந்திருக்கக்கூடிய ஆபரேட்டரை push பண்ணுவோம். We'll be pushing it into the stack. Suppose அப்போ வந்து high priority operator வந்து stack குள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து pop out பண்ணுவோம். So இதை follow பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து option C வந்து ஆன்சரா கிடைக்கும். அடுத்த question வந்துட்டு the following postfix expressions with single digit operands is evaluated using a stack. So ஒரு postfix expression கொடுத்திருக்காங்க and exponentiation operator the top 2 elements of the stack after the first star is evaluated is. So இது வந்து ISRO scientist 2016 examination கேட்டிருக்காங்க. UGC net examinationலயும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய question தான். So first நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 8 வருது, 8 ஸ்டாக்ல புஷ் பண்றோம், அப்புறம் 2 புஷ் பண்றோம், அப்புறம் 3 புஷ் பண்றோம். அடுத்து எக்ஸ்போனன்சியேஷன் ஆபரேட்டர் வருது. அப்ப என்ன பண்ணுவோம், பாட்டம் ஆஃப் த ஸ்டாக்ல நம்மளுக்கு வந்து டாப்ல வந்துட்டு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல 3 இருக்கு, 3 கீழே 2 இருக்கு. சோ அந்த ரெண்டு ஆபரன்ஸ் 2 and 3 எடுத்துக்கிறோம் அண்ட் எக்ஸ்போனன்சியேஷன் ஆபரேட்டர் அப்ளை பண்றோம். சோ அப்ளை பண்ணும்போது 2^3 உங்களுக்கு 8 கிடைக்கும். அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு இன்புட்ல வந்து டிவிஷன் ஆபரேட்டர் ஸ்லாஷ் இருக்கு. ஸோ ஸ்லாஷ் வந்தோடனே ஆல்ரெடி நம்மளுக்கு 8 ஸ்டாக்ல இருக்கு. ஸோ டாப் ஆஃப் த ஸ்டாக்ல 8 இருக்கு, அதுக்கு கீழே 8 இருக்கு. ஸோ இந்த டிவிஷன் ஆபரேட்டரை அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோடனே நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும். அடுத்த இன்புட் வந்து 2 அண்ட் அதுக்கு அடுத்த இன்புட் வந்து 3. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்பதான் உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் ஆபரேட்டர் ஸ்டார் வருது. சோ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, the top 2 elements of the stack after the first star is evaluated. ஃபர்ஸ்ட் ஸ்டார் எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாக்ல டாப் 2 எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் இங்க என்கவுண்டர் ஆகுது. நான் என்ன பண்றேன், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல 3 இருக்கு, அதுக்கு கீழே 2 இருக்கு. சோ 2 into 3 அப்ளை பண்றேன். அப்ளை பண்ண உடனே எனக்கு வந்து 6 கிடைக்கும். சோ ஸ்டாரை எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல 1 and 6 இருக்கும். சோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து 6,1. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு இது வந்து கேட் CS 2002 எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. ரிலேஷன் R is decomposed using a set of functional dependencies F and relation S is decomposed using another set of functional dependencies G. One decomposition is definitely BCNF and the other is definitely third normal form, but it is not known which is which. To make a guaranteed identification, which test should be used on the decomposition? So எனக்கு வந்து ஒரு ரிலேஷன் R வந்துட்டு டீகம்போஸ் பண்றேன். டீகம்போஸ் பண்ணும்போது ரிலேஷன் R is decomposed using set of functional dependencies F and relation S வந்து is decomposed using another set of functional dependencies G. சோ அதுல ஒரு டீகம்போசிஷன் BCNF ஆவும் இன்னொரு டீகம்போசிஷன் தேர்ட் நார்மல் ஃபார்மாவும் இருக்கு. அப்ப நான் எந்த டெஸ்ட்டை அப்ளை பண்ணணும், எது BCNF எது தேர்ட் நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டெஸ்ட் அப்ளை பண்ணணும்னு கேக்குறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஏன் தேர்ட் நார்மல் ஃபார்ம் டெஸ்ட்டை வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, தேர்ட் நார்மல் ஃபார்ம் BCNF ரெண்டுமே வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கும். சோ இட் இஸ் நாட் அ டெஸ்ட் டு செக் BCNF. சோ BCNF செக் பண்றதுக்கு வந்து நான் தேர்ட் நார்மல் ஃபார்ம் டெஸ்ட் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா BCNF இருந்தாலும் சரி, தேர்ட் நார்மல் ஃபார்மா இருந்தாலும் சரி, இட்ஸ் கோயிங் டு பி இன் தேர்ட் நார்மல் ஃபார்ம். சோ 3NF டெஸ்ட் நான் அப்ளை பண்ண முடியாது.
அடுத்து தேர்ட் டெஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன். இந்த டெஸ்ட்டை நான் அப்ளை பண்ணாலும் dependency will be preserved both by third normal form and BCNF. 3NF இருந்தாலும் சரி இல்ல BCNF இருந்தாலும் சரி, it's going to be a dependency preserving decomposition. So அதனால dependency preservation test பண்ணி என்னால அந்த BCNF கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து lossless join. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு BCNF sorry, it is not always possible to obtain a BCNF design without sacrificing dependency preservation. So dependency preservation test வந்து நான் பண்ணினேன்னா ஒரு BCNF design வந்து எப்பவுமே வந்து dependency preservation sacrifice பண்ணாம ஒரு BCNF கிடைச்சிருக்கு அப்படின்னு என்னால உறுதி அளிக்க முடியாது. அதனால இந்த டெஸ்ட் வந்து எனக்கு சூட் ஆகாது. நாலாவது டெஸ்ட் வந்துட்டு lossless join. So both third normal form and BCNF ரெண்டு decomposition மே lossless இருக்கலாம். So அதனால இந்த டெஸ்டும் எனக்கு வந்து அந்த BCNF ஐடென்டிஃபை பண்றதுக்கு சூட் ஆகாது. So அதனால ரைட் ஆன்சர் வந்து BCNF ஐடென்டிஃபை பண்ணோம்னா எனக்கு வந்து BCNF டெஃபினிஷன் தான் வந்து தேவைப்படும். So இதோட ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் வந்து NPTEL-ஓட டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் DAA கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோர்ஸ்ல அசைன்மெண்ட்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் வந்து இங்க கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல. We wish to show that problem B is NP complete. Which of the following facts is sufficient to establish this? So இதுக்கு ஆன்சர் வந்து NPTEL கொடுத்திருக்கக்கூடிய ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் D. There is a polynomial time reduction from SAT to B and B has a polynomial time checking algorithm. அடுத்த கொஸ்டின் வந்து SMTP is a dash protocol. இதுக்கு ஆன்சர் வந்து புஷ் புரோட்டோகால். அடுத்த கொஸ்டின் வந்து UGC NET டிசம்பர் 2019ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் இந்த இது வந்து யூஸ்வலா இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ கிராஃப் வந்துட்டு நம்மளோட ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக் பை பிரஸ்மன்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதோட சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 ஃபார்முலாஸ் இருக்குது, 3 வே இருக்கு. ஒன்னு வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ரீஜன்ஸ் இன் த கிராஃப். ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா 4 ரீஜன்ஸ் இருக்கு இந்த கிராஃப்ல. ரெண்டாவது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ப்ரிடிகேட் நோட்ஸ் பிளஸ் 1. ஓகே, ஸோ ப்ரிடிகேட் நோட்ஸ்னா இந்த டெசிஷன் மேக்கிங் நோட்ஸ், அது வந்து 3 இருக்கு இங்க. ஸோ 3 + 1 = 4. ஸோ 3 பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 1 இருக்கு, அதுக்கப்புறம் 2,3 இருக்கு, அதுக்கப்புறம் 6 இருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் நோட்ஸ். ஸோ +1 will give you 4 as a cyclomatic complexity. இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு V is equal to E minus N plus 2. So E is the number of edges and N is the number of flow graph nodes. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து 4 கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து which of the following grammar rules violates the requirements of being in Chomsky normal form? P, Q, R are non-terminals and R, S, T are terminals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ எது வந்து சிஎன்எஃப் வந்து சிஎன்எஃப் ரெக்குவயர்மெண்ட்டை வயலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்க வந்துட்டு சிஎன்எஃப்க்கு வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் புக் இன்ட்ரோடக்ஷன் டு ஆட்டோமேட்டா தியரி லாங்குவேஜஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன் பை ஜான் ஹாப்கிராஃப்ட். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா every non-empty CFL without epsilon has a grammar G in which all the productions are in one of the two simple forms. So CNF இருந்துச்சு அப்படின்னா grammar is said to be in Chomsky normal form or CNF. அப்போ வந்து it should be having the productions of the form A derives BC where ABC are variables or A derives A where A is a variable and A is a terminal. அதே மாதிரி every production of such a grammar is either of the form A derives A and the grammar has no epsilon productions, unit productions or useless symbols அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்பதான் அது வந்து it is said to be in CNF. So either it has to be in A derives BC or A derives A form and the productions. So அதன்படி பாத்தீங்கன்னா P derives QR and P derives T வந்து satisfy பண்ணுது, 2 and 3 தான் வந்து satisfy பண்ணல. So 2 and 3 are not correct and they violate the requirement. So option A தான் வந்து உங்களுக்கு right answer. அடுத்த கொஸ்டின் வந்து TCP allows the sending process to deliver data as dash and allows the receiving process to obtain data as a dash of bytes.
ஸோ இதுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் ஸ்கிரீன்ஷாட் இங்க கொடுத்துருக்கேன். எந்த டெக்ஸ்ட் புக்னா ஃப்ரம் டிசிபி ஐபி ப்ரோட்டோகால் சூட் பை ஃபரோசன். அந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. TCP allows the sending process to deliver data as a stream of bytes and receiving process to obtain data as a stream of bytes. So இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து கேட் CS 1999 எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். If T of 1 is equal to big O of 1, give the correct matching for the following pairs. So இங்க first one பாத்தீங்கன்னா T of n is equal to T of n by 2 plus n. So இதுக்கு ஆன்சர் வந்துட்டு this is equal to big O of n. Using master theorem case 3 நம்மளுக்கு வந்து big O of n ஆன்சர் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா T of n is equal to T of n minus 1 plus n. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து big O of n square. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 1 plus 2 plus 3 up to n கிடைக்கும். So that is equal to big O of n square. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா T of n is equal to T of n minus 1 plus log n. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு big O of n log n கிடைக்கும். So அது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு log 1 plus log 2 plus log 3 up to log n கிடைக்கும். So that is equal to big O of n log n. So இதுக்கு ரைட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து கன்சிடர் a machine with clock rate of 200 megahertz. The following measurements were recorded while running a given set of benchmark program. So instruction type and count and cycles per instruction கொடுத்திருக்காங்க. Calculate the MIPS rate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் CPI calculate பண்ணோம். அதுக்கப்புறம் MIPS rate calculate பண்ணும்போது that is equal to F divided by CPI. ஸோ CPI வந்து எப்படி calculate பண்ணுவோம்? Instruction count into CPI divided by instruction count. ஸோ இங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்ட் வந்து 10, 8, 2 and 4 கொடுத்துருக்காங்க. அதை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 10 plus 8 plus 2 plus 4 பண்ணும்போது 1.92 கிடைக்கும். அண்ட் தென் வென் வி டூ 200 டிவைடட் பை அதாவது கிளாக் ரேட் 200 மெகா ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 200 into 10 power 6 divided by 1.92 into 10 power 6 உங்களுக்கு வந்துட்டு 104 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இங்க 104. அண்ட் இது வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பை வில்லியம் ஸ்டாலின்ஸ் அந்த புக்ல எக்ஸசைசஸ் பிராக்டிஸ் எக்ஸசைசஸ்ல இந்த கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து கேட் CS 2015ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். கன்சிடர் a max heap represented by the array. ஒரு அரே கொடுத்திருக்காங்க 40, 30, 20, 10, 15, 16, 17, 8, 4 and consider that a value 35 is inserted into this heap. After insertion the new heap is. ஸோ மேக்ஸ் ஹீப்னா எப்பவுமே வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட் அந்த ரூட் நோட்ல இருக்கும். அண்ட் நீங்க வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, ஹீப் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணும்பொழுது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து இட் இஸ் இன்சர்டட் இன் டு த லெஃப்ட். ஸோ 35 இன்சர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு ஹீப் வந்து இந்த மாதிரி இருக்கும் 40. ஸோ த வேல்யூ ஆஃப் த அரே வில் லுக் லைக் திஸ் 40, 35, 20, 10, 30, 16, 17, 8, 4 and 15. அதாவது நம்ம வந்து பர்குலேட் அப் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 35 இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பேரண்ட் நோடோட கம்பேர் பண்ணுவோம். 35 கிரேட்டரா இருந்தா 35 will percolate up and it will occupy the root and the root element will move down. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம மேக்ஸ் இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் வந்து இஸ்ரோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் EC 2018 எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. தி அவுட்புட் ஆஃப் அ லாஜிக் கேட் இஸ் 1 when all of its inputs or at logic 0. The gate is either. அதாவது இன்புட்ஸ் வந்து எல்லா இன்புட்ஸும் 0வா இருக்கும்போது லாஜிக் கேட்டோட அவுட்புட் வந்து 1ஆ இருக்கு. அப்ப அது என்ன கேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து a NOR gate or an XNOR gate. ஸோ இங்க வந்து NOR gate and an XNOR கேட்டோட ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இன்புட்ஸும் 0வா இருக்கும்போது அவுட்புட் 1ஆ வரும் உங்களுக்கு NOR கேட்ல. NOR கேட்னா நெகேட் ஆர். அதே மாதிரி XNOR கேட்லயும் வந்துட்டு ரெண்டு இன்புட்டும் 0வா இருக்கும் பொழுது அவுட்புட் 1ஆ வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்க NOR கேட் அண்ட் XNOR கேட். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு UGC NET CS 2015 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஐடி கொஸ்டின் பேப்பர் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ் வந்து நெட் அண்ட் கேட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்ல இருந்து வந்திருக்கு, நிறைய questions வந்து previous year net exam questionsல இருந்தும் வந்திருக்கு. So requirement prioritization and negotiation belongs to dash. So இதோட ஆன்சர் வந்து requirement elicitation.
அடுத்த கொஸ்டின் வந்து கேட் CS 2010 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. How many different ways of inserting the keys 23, 33, 34, 42, 46, 52 are there using the hash function h of k is equal to k mod 10 and linear probing that will result in the same hash table as shown below. So இதுக்கு ஆன்சர் வந்து 30. அடுத்த கொஸ்டின் வந்து in function point analysis the number of complexity adjustment factors எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. So function point analysisல 14 complexity adjustment factors இருக்கும். So answer வந்து 14. அடுத்த கொஸ்டின் வந்து கேட் CS 2010 எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். The following C function takes a singly linked list as input argument. It modifies the list by moving the last element to the front of the list and returns the modified list. Some part of the code is left blank. So இங்க வந்து ஒரு கோட் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. So இங்க என்ன கோட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இந்த while loop பாத்தீங்கன்னா இந்த while loop முடியும் போது Q இருக்கு P இருக்கு. So Qல என்ன இருக்கும்னா address of the second last node இருக்கும். Pல என்ன இருக்கும்னா it will contain the address of the last node. So நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா we have to move the last element to the front of the list. Just last element front of the listல move பண்ணணும். Last element ஓட address எதுல இருக்கு? Pல இருக்கு. So last element front of the list move பண்ணிட்டு modified list return பண்ணணும். So அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா second last node எங்க இருக்கு? Qல இருக்கு. So Q ஓட next null அப்படின்னு செட் பண்ணிக்கணும். And P ஓட next வந்துட்டு headக்கு செட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு single linked list and இது வந்து P தான் head ஆக போகுது. So வந்து P ஓட next headன்னு செட் பண்ணிட்டு P வந்து head அப்படின்னு நம்ம வந்து பண்ணிக்கணும். Head is equal to P அப்படின்னு அசைன் பண்ணிக்கணும். So அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு last element will be pointing to the front of the list. So option A தான் வந்து உங்களுக்கு correct answer. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு the address of a page table in memory is pointed by dash. So இதுக்கு ஆன்சர் வந்து page table base register. So இங்க வந்து அதுக்கு proof வந்து operating systems by Galvin, Gagne and Silberschatz standard OS textbookல கொடுத்திருக்காங்க பாருங்க. Page table base register ஒன்னு இருக்கு, page table length register ஒன்னு இருக்கு. Page table base register will contain the physical address where the page table starts in the main memory. Page table length register will contain the length of the page table of the running process. Running process ஓட length of the page table length registerல இருக்கும். So program counter will always contain the address of the next instruction to be fetched. So உங்களுக்கு answer வந்து page table base register. Which of the following is an application layer service? இதுதான் உங்களுக்கு next question. So application layerல தான் உங்களுக்கு வந்து file transfer and accessம் ஒரு application layer service, mail serviceம் application layer தான், remote loginம் application layer தான். So உங்களுக்கு option B தான் வந்து right answer. அடுத்த கொஸ்டின் வந்து UGC நெட் ஆகஸ்ட் 2016ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோட் அண்ட் ஃபிக்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து ரைட் த சேம் கோட், டீபக் இட் அண்ட் தென் ரிப்பீட். இதுதான் வந்து கோட் அண்ட் ஃபிக்ஸ். அடுத்தது வந்து எவல்யூஷனரி புரோட்டோடைப்பிங். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு build an initial small requirement specification code, then evolve the specification of code as needed. அதுதான் உங்களுக்கு வந்து evolutionary prototyping. அடுத்து spiral. Spiralனா will be assessing the risks at each step and will do the most critical action first. அடுத்து staged delivery அப்படின்னா will build the initial requirement specification for reversal, releases, then design and then code in sequence. அடுத்து வந்து waterfall model. Waterfall modelனா standard phases will be in order. அதான் waterfall model. So answer வந்து option D. அடுத்து ஒரு grammar கொடுத்திருக்காங்க. If G is equal to S, A, அப்புறம் set of productions வந்து S derives SS அவ்வளவுதான் இருக்கு. And then the language generated by G is. So இங்க ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான் இருக்கு, S derives SS. So அதை வச்சுட்டு நம்மளால எதுவுமே derive பண்ண முடியாது. வெறும் அந்த இதுல வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து if A, B and C are three events such that P of B is equal to 3/4, P of A intersection B intersection C bar is equal to 1/3 and P of A bar intersection B intersection C bar is equal to 1/3, then P of B intersection C. So உங்களுக்கு வந்து P of A intersection B intersection C bar இதுவும் P of A bar intersection B intersection C bar இதுவும் plus X இது மூணு சேர்ந்தது தான் வந்து P of B intersection C இருக்கும்.
ஸோ 1/3 + 1/3 + x is equal to 3/4 இருக்கும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 1/12 கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து கன்சிடர் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் பிரசன்ட் இன் இட். ஸோ இங்க வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன் எது எதெல்லாம் பிரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற மின் டேர்ம்ஸ்க்கு. ஸோ 6 பிரைம் இம்ப்ளிகன்ஸ் வரும். ஸோ 6 தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த ப்ரொடெக்ஷன் டொமைன் ஆஃப் அ ப்ராசஸ் கண்டெய்ன்ஸ் டேஷ். ஸோ ஒரு ப்ராசஸோட ப்ரொடெக்ஷன் டொமைன்ல போத் ஆப்ஜெக்ட் இங்க வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பை சில்பர் ஸ்கேட்ஸ் இந்த புக்ல அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். ப்ரொடெக்ஷன் டொமைன்னா ஒரு ப்ராசஸ் எந்தெந்த ரிசோர்சஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அதை ஸ்பெசிஃபை பண்றது தான் வந்து ப்ரொடெக்ஷன் டொமைன். அண்ட் ஒவ்வொரு டொமைன்லயும் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்ல இன்வோக் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்கும். ஆக்சஸ் ரைட்னா எபிலிட்டி டு எக்ஸிக்யூட் அன் ஆப்ரேஷன் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ டொமைன் அப்படின்றப்ப வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ரைட்ஸ் செட் பேர்ஸா இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் O3, அப்போ அதோட ஆக்சஸ் ரைட்ஸ் வந்து ரீட் அண்ட் ரைட். O2க்கு வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மட்டும்தான். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் அஸ் வெல் அஸ் அதோட ஆக்சஸ் ரைட்ஸ் சொல்லக்கூடியது தான் வந்து டொமைன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு போத் ஆப்ஜெக்ட் நேம் அஸ் வெல் அஸ் ரைட் செட். அடுத்த கொஸ்டின், இன் தி ரிலேஷன் ஸ்கீமா ஆர் த பிரைம் அட்ரிபியூட் அப்பியர்ஸ் இன் அ ஃபாரின் கீயா இல்ல சம் கேண்டிடேட் கீயா இல்ல ஆல் கேண்டிடேட் கீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட் CS 2014ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைம் அட்ரிபியூட் அப்படின்னா என்னன்னா, கேண்டிடேட் கீழ இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் தான் பிரைம் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ABCன்றது ஒரு கேண்டிடேட் கீனா ABC இது மூணும் பிரைம் அட்ரிபியூட்ஸ். ABDன்றது ஒரு கேண்டிடேட் கீனா ABD இது மூணுமே வந்து உங்களுக்கு பிரைம் அட்ரிபியூட்ஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ABCD எல்லாமே நான் பிரைம் அட்ரிபியூட் சொல்லலாம். அப்போ D எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி இன் ABD கேண்டிடேட் கீ, ஆனா இட்ஸ் நாட் கோயிங் டு பி தேர் இன் ABC கேண்டிடேட் கீ. அப்போ பிரைம் அட்ரிபியூட்ன்றது வந்து இட் வில் பி தேர் இன் சம் கேண்டிடேட் கீ ஆஃப் த ரிலேஷன், நாட் இன் ஆல் த கேண்டிடேட் கீஸ். ஓகே, ஸோ அதுக்கு ரைட் ஆன்சர் வந்து இன் சம் கேண்டிடேட் கீ ஆஃப் R. அடுத்த கொஸ்டின் வந்து கேட் CS 2001ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், which of the following statements is true? The intersection of two context-free languages is context-free. The union of two context-free languages is context-free. If a language is context-free, it is always accepted by a deterministic push-down automata, and the complement of a context-free language is context-free. Context-free languages பாத்தீங்கன்னா it is closed under union, concatenation and clean closure. ஆனா they are not closed under intersection and complementation. So அதனால எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏவும் ட்ரூ கிடையாது and option D true கிடையாது, because it is not closed under intersection and complementation. Option C எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் கான்டெக்ட் ஃப்ரீயா இருந்தா it is always accepted by deterministic PDA ன்னு சொல்றாங்க. ஆனா கான்டெக்ட் ஃப்ரீனா it can be deterministic or it can be non-deterministic context free language. அப்போ ஆனா வந்து deterministic CFLs மட்டும்தான் வந்து it will be accepted by deterministic PDA. ஸோ எல்லாமே அக்செப்ட் ஆகும் சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் சியும் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் தான். அதனால ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு வந்து ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து கேட் IT 2005ல கேட்டிருக்காங்க. The following set of functional dependencies are given in a schema with attributes, a set of attributes கொடுத்து which functional dependency is not implied by the above set அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் வே என்னன்னா, எல்லா கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்லயும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க, அதோட க்ளோஷர் செட் கண்டுபிடிங்க. க்ளோஷர் செட் கண்டுபிடிக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடு இம்ப்ளை ஆகுமா இல்லையான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ளோஷர் செட் ஆஃப் CD எடுத்துக்கிட்டீங்கன்னா CDல இருந்து உங்களுக்கு E டிரைவ் பண்ணலாம், அப்புறம் A டிரைவ் பண்ணலாம், அப்புறம் B டிரைவ் பண்ணலாம். ஸோ CDல இருந்து CDEAB கிடைக்குது. அப்போ CD derives AC holds. அப்போ B is implied. அதே மாதிரி BC எடுத்துக்கிட்டீங்கன்னா BCல இருந்து உங்களுக்கு D டிரைவ் பண்ணலாம், E டிரைவ் பண்ணலாம், A டிரைவ் பண்ணலாம், BCயும் டிரைவ் பண்ணலாம். ஸோ BC derives CD holds. அதே மாதிரி AC derives BC எடுத்துக்கிட்டீங்கன்னா ACல இருந்து B டிரைவ் பண்ணலாம், D டிரைவ் பண்ணலாம், E டிரைவ் பண்ணலாம் apart from AC. ஸோ AC derives BC also holds. ஆனா BDல இருந்து உங்களுக்கு வந்து B and D மட்டும்தான் டிரைவ் பண்ண முடியும், வேற எதுவுமே டிரைவ் பண்ண முடியாது. ஸோ
BD derives CD is cannot be derived. So it is not implied by the above set. So right answer வந்து option C தான் இங்க right answer. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு NPTEL ஓட அகைன் DAA கோர்ஸ் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ்ல இருந்து ஏற்கனவே ஒரு கொஸ்டினை பார்த்தோம். இதுவும் அதே DAA கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அசைன்மெண்ட்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின் தான். An array A contains n integers arranged in a random sequence. We want to check if any value is duplicated in the sequence. Which of the following would be the most efficient algorithm asymptotically in the worst case? So n integers random அரேஞ்ச் ஆகும் போது ஏதாவது வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்ப எது எஃபிஷியன்ட் அல்காரிதமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சார்ட் த அரே யூசிங் மர்ஜ் சார்ட் அண்ட் ஸ்கேன் த சார்ட்டட் அரே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் லுக்கிங் ஃபார் அட்ஜசன்ட் ஈக்குவல் எலிமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ப்ரூஃப் வந்து அதே NPTEL-ஓட DAA கோர்ஸோட வீக் 2 குவிஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் பேர் ஆஃப் பொசிஷன்ஸ் I and J செக் இஃப் A of I is equal to A of J. ஸோ இந்த மாதிரி கம்பேரிங் ஆல் பேர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ் இதை பண்ணா உங்களுக்கு அசிம்ப்டாட்டிக்கலி இட் will be equal to big O of n ஸ்கொயர். அதே மாதிரி சார்ட்டிங் இன் big O of நீங்க வந்து இன்சர்ஷன் சார்ட் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல குயிக் சார்ட் யூஸ் பண்ணாலும் சரி சார்ட்டிங் வில் டேக் big O of n log n and then இன்னொரு doing a linear scan will be asymptotically equal to big O of n log n. So அதனால உங்களுக்கு இன்சர்ஷன் சார்ட்டோ இல்ல வந்து குயிக் சார்ட்டோ வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து it will lead to big O of n square asymptotically. So அதனால ரைட் ஆன்சர் வந்து சார்ட் த அரே யூசிங் மர்ஜ் சார்ட் அண்ட் தென் ஸ்கேன் த சார்ட்டட் அரே. அதே மாதிரி இந்த குயிக் சார்ட்டோட பைனரி சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஏன் பைனரி சர்ச்சை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரீசனிங் கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு sort the array using merge sort and scan the sorted array from beginning to end looking for adjacent equal elements. அடுத்த கொஸ்டின் வந்து கேட் CS 2012 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் A, B and C. 3 ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க A, B and C. How many tuples does the result of the following SQL query contain? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு SQL query கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா select A.id from A where A.age is greater than all of select B.age from B where B.name is equal to Arun. So all அதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த A.age இங்க இருக்கக்கூடிய A.age should be greater than all the values returned by the subquery. Subquery வந்து select B.age from B where B.name is equal to Arun. But B என்ற ரிலேஷன்ல அருண் அப்படின்ற ஒரு நேமே இல்ல. ஓகே, அருண் அப்படின்ற நேமே இல்லாதப்ப எந்த ஏஜ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியாது. சோ இப்ப சப்குவரி வந்து நல் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. சப்குவரி வந்து நல் ரிட்டர்ன் பண்ணும்போது திஸ் கண்டிஷன் வில் பிகம் ட்ரூ ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? சோ ஏல வந்து உங்களுக்கு 3 ரோஸ் இருக்கு. சோ எல்லா ரோஸ்மே வந்து ட்ரூ ஆயிடும். சோ ட்ரூ ஆகும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம என்ன கேட்டிருக்கோம் செலக்ட் A.id from A அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ எல்லா ரோஸ்மே ட்ரூ ஆகும்போது எல்லா நேம்ஸோட ஐடிஸ்மே ரிட்டர்ன் ஆகும். அதாவது 12, 15, 99 எல்லாமே 3மே ரிட்டர்ன் ஆகும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஹவு மெனி டப்பிள்ஸ் டஸ் த ரிசல்ட் கண்டெயின். ஸோ 3 டப்பிள்ஸ் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பவுண்டட் கெப்பாசிட்டி அண்ட் அன்பவுண்டட் கெப்பாசிட்டி கியூஸ் ஆர் ரெஃபர்ட் டு அஸ். ஸோ இதுக்கு வந்து நான் அதே நம்ம OS புக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிரின்சிபிள்ஸ் பை கேல்வின் சிலபஸ் கேட்ஸ்ல ஒரு புக் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஜென்ரலி வந்து கியூஸ் வந்து 3 விதமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஜீரோ கெப்பாசிட்டி, பவுண்டட் கெப்பாசிட்டி, அன்பவுண்டட் கெப்பாசிட்டி. மெசேஜ் சிஸ்டம் வித் நோ பஃபரிங்க தான் வந்து ஜீரோ கெப்பாசிட்டி கியூ அப்படின்னு சொல்லுவோம். பவுண்டட் கெப்பாசிட்டி அண்ட் அன்பவுண்டட் கெப்பாசிட்டி கியூவை வந்துட்டு மெசேஜ் சிஸ்டம் வித் ஆட்டோமேட்டிக் பஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற ப்ரூஃப் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக் பஃபரிங். இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸோட அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓவராலா அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா 42 மார்க்ஸ்ல மோர் தென் 22 + 2 மார்க்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ், UGC நெட் எக்ஸாம், ISRO அண்ட் NPTEL கோர்ஸஸோட அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த சிலபஸ் வந்துட்டு உங்களுக்கு 18 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் 18 கொஸ்டின்ஸ் அப்ராக்சிமேட்லி கேட்டிருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட் 1999ல இருந்து கேட் 2019 வரைக்கும் உள்ள எல்லா இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தும் வந்து
கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொஸ்டின்ஸ் ஹஸ் பீன் ஆஸ்க்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் என்பிடெல்லோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கோர்ஸ்ல இருந்து அசைன்மெண்ட்ஸ்ல இருந்தும் கேட்கப்பட்டிருக்கு. டிஐஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் கேட்டிருக்கிற கொஸ்டின் எல்லாமே 2 மார்க்ஸ்ல என்பிடெல் டிஐஏ கோர்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் பை வில்லியம் ஸ்டாலிங்ஸ் அந்த புக்ல இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைசஸ், அந்த ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி வந்து பிராக்டிஸ் எக்ஸசைசஸ் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து தான் வந்து 2 மார்க்ஸ கேட்டிருக்காங்க, பிராக்டிஸ் எக்ஸசைசஸ்ல இருந்து. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் கேல்வின், கேக்னி அண்ட் சில்பஸ் கேட்ஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்ஸ், டிபிஎம்எஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கேட் அண்ட் யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அனாலிசிஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.